வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி விவகாரத்தில் ஏஐ தொழில்நுட்ப பயன்பாடு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை. பொடிஷாக்ரான் விடுதலை. மேல் நீதிமன்றில் மீண்டும் ஆரம்பமாக உள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள். முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி செல்வாவின் பணிப்பெண்ணுக்கு நேர்ந்த கதி. கனடா வாழ் ஈழத் தமிழர்கள் குறித்து கனேடிய பிரதமரின் முக்கிய அறிவிப்பு. புதைக்குழிகளின் வலி எமக்கு புரியும், நீதியான விசாரணை நடத்துவது உறுதி, அரசாங்கம் அறிவிப்பு. சிக்கினார் மஹிந்தவின் சகா, தாக்கல் செய்யப்பட்டது குற்றப்பத்திரிகை. ஷானி அபேசேகரவின் இரண்டாவது பதவிக்காலம், மஹிந்த தரப்பு போர்க்கோலம். தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான மனித எலும்புக்கூடு புகைப்படங்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைப்போர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா இதனை தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செம்மணியில் மீட்கப்பட்ட எலும்பு தொகுதிகளுக்கு மாற்றீடான புகைப்படங்களை பரப்புவது தொடர்பாக கூறியாக வேண்டும். இந்த புதைகுழி தொடர்பான வழக்கு குற்றவியல் விசாரணைகளுடன் தொடர்ந்து இடம்பெற்று வரும் வழக்காகும். எனவே அதன் விசாரணை நடவடிக்கைகளில் இருக்கின்ற பொருட்கள் சான்று பொருட்களாகவே கொண்டு விசாரணைகள் இடம்பெற்று வரும். இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டவர் தொடர்பான ஒரு உண்மைத்தன்மை சுய அடையாளங்களை தேடுதலின் அடிப்படையில் பேணி பாதுகாக்க வேண்டிய கட்டுப்பாடு இருக்கின்றது. அவ்வாறு இருக்கையில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை சமூக வலைதளங்களில் வெளியிடுவது தவறான விடயமாகும். இவ்வாறான போலியான தகவல்கள் சமூக தளங்களை போய் சேரும்போது எதிர்காலத்தில் குற்றவியல் விசாரணைகளுக்கு தடையாக அமையலாம். எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கான இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான ஒரு யுக்தியாகவே பாதிக்கப்பட்டவர்கள் இதனை பார்க்கின்றார்கள். நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினார்கள் என்று கூறி சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் இருக்கின்றன. எனவே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செம்மணி தொடர்பான புகைப்படங்களை பகிர்வதை நிறுத்த வேண்டும். அவ்வாறு இல்லாமல் எதிர்காலத்தில் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். கொழும்பின் பம்பலப்பேட்டையில் நடைபெற்று வரும் தாவூதி போரா சமூகத்தினரின் ஆன்மீக மாநாட்டை படம் பிடித்ததற்காக கைது செய்யப்பட்ட பொடிஷாகரான் என்று அழைக்கப்படும் 27 வயதுடைய முகமது ஷஃப்ரூல் நீதிமன்றால் விடுவிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக பம்பலப்பிட்டி போலீசாரினால் கைது செய்யப்பட்ட அவர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். எனினும் சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் அவரிடம் பயங்கரவாதம் அல்லது தீவிரவாதம் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் கண்டறியப்படவில்லை என்று அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதனையடுத்தே கொழும்பு மேலதிக நீதவான் அவரை விடுதலை செய்தார். 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் கிடைத்த போதிலும் குற்றவியல் கவனக்குறைவு காரணமாக கடமையை செய்ய தவறியமை குறித்த விசாரணை மீண்டும் 2025 ஜூலை 25 இடம்பெறவுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற ட்ரையல் அட் பால் மூவர் கொண்ட நீதிமன்றம் இதற்கான திகதியை அறிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை நேற்று இடம்பெற்ற போதே இந்த திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 3 நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வு ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோரை விடுதலை செய்ய முன்னர் உத்தரவிட்டிருந்தது. இருப்பினும் சாட்சிகளை அழைக்காமல் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவிப்பதற்கான மேல் நீதிமன்றத்தின் முடிவை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரி சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதனையடுத்து மேல்முறையீட்டை பரிசீலித்த உயர் நீதிமன்றம் சாட்சிகளை அழைத்து இறுதி முடிவை அறிவிப்பதற்கு முன்னர் புதிய விசாரணையை நடத்த வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையிலேயே குறித்த இருவருக்கும் எதிராக புதிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி செல்வாவின் பொருளை வீட்டில் பணிப்பெண் ஒருவர் லிப்டில் சிக்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வீட்டில் பணிபுரிந்த 68 வயதுடைய பெண் என பொருளை போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வீட்டிற்கு வெளியே அமைந்துள்ள லிப்டில் தரைத்தளத்திலிருந்து மேல் தளத்திற்கு செல்லும் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அவர் தனது தலையை வெளியே நீட்டியவாறு சென்றதால் கான்கிரீட் தூணில் தலை மோதி இந்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர்.
சம்பவம் குறித்து பொருளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கனடா வாழ் ஈழத் தமிழர்கள் தொடர்பில் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி முக்கிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார். தமிழ் இனப்படுகொலையின் எதிரொலியாக தமிழ் கனேடியர்கள் சுமக்கும் வலியை புரிந்து கொள்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். கனடாவில் செயற்படும் தமிழ் அமைப்பு ஒன்றுக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் இந்த விடயத்தை பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழர்கள் உட்பட அனைத்து சமூகங்களையும் கனடா ஆதரிக்கின்றது. அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி அளித்து வரும் பங்களிப்புகளை எங்கள் அரசாங்கம் மதிக்கின்றது. அமைச்சரவையில் பதவி வகித்த இரண்டாவது இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த அமைச்சராக அவரது மரபு குறித்தும் நான் பெருமைப்படுகின்றேன். தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறலை நோக்கிய உண்மை மற்றும் நீதிக்கான அழுத்தத்திற்கு சுயாதீனமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கும். வெளிநாட்டினரின் வெறுப்பை எதிர்க்கின்றோம். அந்த வகையில் வணிக மற்றும் சமூக தலைவர்களாக இருந்து எங்கள் சமூகத்தின் துடிப்பை மேம்படுத்துவது வரை கனடா வாழ் ஈழத் தமிழர்கள் நாட்டிற்கு செய்யும் மகத்தான பங்களிப்புகளை ஏற்றுக்கொள்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். புதைகுழிகளுடன் நாம் விளையாட மாட்டோம். அந்த வலி வேதனை எமக்கு நன்கு புரியும். நீதிமன்ற நடவடிக்கையூடாக நீதி நிச்சயம் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வடக்கில் செம்மணி, மண்டைதீவு, கொக்கு தொடுவாய், திருக்கேதீஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. வடக்கிலும் தெற்கிலும் இவ்வாறு நூற்றுக்கணக்கான புதைகுழிகள் இருக்கக்கூடும். இவை தொடர்பில் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கே எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளது. அந்த வகையில் மனித புதைகுழிகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும். மனித எலும்புக்கூடுகளை அடையாளம் கண்டு ஆய்வுக்காக உரிய வசதிகளுள்ள வெளிநாடொன்றுக்கு அவற்றை அனுப்ப வேண்டும். இதற்கு காலம் எடுக்கும். மாத்தளை மனித புதைகுழியில் எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை அனுப்பும்போது எலும்புக்கூடுகள் மாற்றப்பட்டுள்ளன என்ற பலத்த சந்தேகம் எமக்கு உள்ளது. எனவே எமக்கு ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வகம் ஒன்றை இலங்கையில் நிறுவுவதற்கு உதவுமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம். மனித புதைகுழிகள் தொடர்பில் நிச்சயம் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும். எமது தோழர்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். எனவே புதைகுழிகளுடன் நாம் விளையாட மாட்டோம். அந்த வலி வேதனை எமக்கு நன்கு புரியும். நீதிமன்ற நடவடிக்கையூடாக நீதி நிச்சயம் பெற்றுக் கொடுக்கப்படும். செம்மணி அகழ்வு பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தன மற்றும் முதலீட்டு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஜெயந்த எதிர்சிங்க ஆகியோர் மீது நேற்று கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையகத்தால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் இந்த இரண்டு நபர்களும் அரசாங்கத்திற்கு ரூபாய் 1.7 மில்லியனுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பதவியேற்பின் 2ஆம் ஆண்டு நிறைவையொட்டி வெளியிடப்பட்ட செய்தித்தாள் விளம்பரங்களுக்கு முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தியதாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்ன முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு குற்றப்பத்திரிகைகள் முறையாக சமர்ப்பிக்கப்பட்டன. குற்றப்பத்திரிகைகள் சமர்ப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பிரதிவாதிகளுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. குற்றப்புலனாய்வு துறையினரின் பணிப்பாளர் பதவிக்கு மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் ஷானி அபேசேகரவை நியமிக்க அரசாங்கம் சமீபத்தில் எடுத்த முடிவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் நலன்களுக்கு ஏற்ப சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதையும் விளைப்பதையும் நோக்கமாக கொண்டு அரசாங்கத்தின் போட்டியாளர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதையும் நோக்கமாக கொண்டது இந்த முடிவு என்று பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிபவர்களை உயர் பதவிகளில் நியமிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் இதுபோன்ற செயல்கள் ஒரு மோசமான முன்னுதாரணமாக அமையும் என்றும் கூறினார். இந்த முடிவு நாட்டை மிகவும் மோசமான நிலையில் வைக்கின்றது. அரசாங்கம் இங்கே ஏதோ தவறு செய்ய முயற்சிக்கின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகள் அல்ல, இலங்கையர்களே இந்த முடிவை எதிர்க்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். இத்துடன் தமிழ்வினின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.